வியட்நாமுக்கு செல்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட 2 புதிய பஸ் சேவைகள். தாவடி ஆலயத்தில் தென்னிந்திய நடிகர் எய் ஆகாஷ். கனேடிய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட 3 இலங்கை தமிழர்கள் வெற்றி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வியட்நாமுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் 3ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை தனது விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். வியட்நாமில் உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பௌத்த நுண்ணறிவு என்ற தொனிப்பொருளில் 2025 சர்வதேச வெசாக் தினம் இம்முறை கொண்டாடப்படுகின்றது. சுமார் 80 நாடுகளின் பிரதிநிதிகள் சர்வதேச வெசாக் தினத்தில் பங்கேற்க உள்ளனர். அதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய வளர்ச்சிக்கான இலங்கை வியட்நாம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இலங்கையின் வேளாண்மை துறைக்கும் வியட்நாமின் வேளாண் அறிவியல் அகாடமிக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்தது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் 2024 தொடக்கம் 2026 செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் 2010ஆம் ஆண்டுக்கு முந்தைய கூட்டு செயல் திட்டங்களை பின்பற்றி முக்கிய விவசாய நிறுவனங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் மூலம் இரு அரசாங்கங்களும் விவசாய துறையில் அறிவு பரிமாற்றம், ஆராய்ச்சி, கூட்டாண்மை, மேம்பாட்டு முயற்சிகளை எளிதாக்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சிற்கும் சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி இலங்கை பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டப்படிப்புக்கான புலமை பரிசில் வாய்ப்புகள் உள்ளிட்ட உயர்கல்விக்கான ஒத்துழைப்புகளை உருவாக்குவதற்காக உலகளாவிய ரீதியில் தரப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்களில் முன்னிலையை வகிக்கின்ற சிங்கப்பூர் குடியரசின் தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கையின் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. தாவடி ஸ்ரீவட பத்ரகாளி அம்மன் ஆலய கொடியேற்றம் இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. ஸ்ரீவட பத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று பின்பு வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி அம்பிகை தண்டிகையில் உள்வீதி வலம் வந்தார். காலை 8 மணிக்கு மேளதாள வாத்தியம் முழங்க அந்தனர் சிவாச்சாரியர்களினால் வேதபராயண மோத தேவஸ்தான பிரதம குரு கானா கணபதி ராஜா குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் கொடியேற்றி வைத்தனர். இவ்வொடியேற்ற திருவிழாவில் தென்னிந்திய நடிகர் ஜெய் ஆகாஷ் கலந்து கொண்டு வழிபட்டார். காவிரி கலாமன்றத்தினால் காலநிலை மாற்றம் தொடர்பாக விவசாயிகளுக்கு அறிவுறுத்தும் செயற்றிட்டம் நேற்று பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சுழிபுரம், பண்டவெட்டை புலம், காட்டுப்புலம், குமரப்புலம் ஆகிய பகுதிகளில் காலநிலை மாற்றத்தினால் அழிவுகளை என்று விவசாயத்தினை செய்யும் விவசாயிகளாகவும் காலநிலை மாற்றம் சவாலல்லாத எந்த சூழ்நிலையில் விவசாயத்தினை கைவிடாத விவசாய குடிமனையாளர்களாகவும் மிளிர்ந்து வருகின்றனர். இவர்களில் ஜீவனோபாய விவசாயமாக வெண்டி, கத்தரி, பயிற்சை, வெங்காயம், மிளகாய் ஆகிய பயிற்சிகை தம் வீட்டு பயிற்சிகையாகவும் வயல்வெளி பயிற்சிகையாகவும் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அரைபரப்பு, கால்பரப்பு, ஒரு பரப்பு ஆகிய பரப்புகளில் விவசாயத்தினை மேற்கொள்கின்றனர். ஒரு சில வெங்காய பயிற்சிகையாளர்களுக்கு நோய் தாக்கம், கிருமி தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வெங்காயம் வச்சிருக்கிறோம், மிளகாண்டு வச்சிருக்கிறோம். அதால் கொஞ்சம் பதங்க கிடைக்குதுங்களுக்கு பெருசாண்டு இப்போ நோய்களும் அதுகளும் கட்டுப்பாடாக இருக்குது. இப்போ பெரிய மருந்துகளும் இதுகளும் பெரிய கிடைச்சலாம். இப்போ இந்த மழை வந்தால் கொஞ்சம் நோய்கள் கூட தாக்கமாக இருக்குது. 2ஆம் தர மிளகாண்டு வச்சு தான் இப்போ அதில் வந்து நிற்கிது. மற்றது அதுக்கையும் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்குது. இப்படி வெங்காயம் தான் கூட வச்சது. வெங்காயம் வந்து நோய் தாக்குறதால பெரிய கரைச்சலாக கிடக்கு. இலங்கை போக்குவரத்து சபையினால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2 புதிய பஸ் சேவைகள் இன்று மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு மானிப்பாய், ஆலங்குழாய், அளவட்டி ஊடாக தெல்லிப்பளை நோக்கி செல்லும் சேவையும், காங்கேசன்துறையில் இருந்து பலாலி வீதி ஊடாக யாழ்ப்பாணம் செல்லும் பஸ் சேவையும் இவ்வாறு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த இந்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது. கடந்த 10ஆம் திகதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை இன்று பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா, இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக புரசிங்க மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
பெலியத்த போலீஸ் பிரிவின் கெட்டியராட்சி வளைவின் தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் இன்று காலை நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 30 பேர் காயமடைந்து பெலியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் பெலியத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் பிரதி தலைவர் எல்.ஏ. விமலரத்ன குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கதிர்காமத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் வீடு தொடர்பான விசாரணைகளில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2025 ஆண்டு கனேடிய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி உட்பட 3 வெற்றி பெற்றுள்ளனர். கனேடிய பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த், ஹரி ஆனந்த சங்கரி, ஜுனிதா நாதன் ஆகிய 3 தமிழர்களும் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். மொத்தம் 144 இடங்களை வென்று 4வது முறையாக மார்கார்னி தலைமையில் லிபரல் கட்சி கனடாவில் ஆட்சி அமைக்க உள்ளது. பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் மறைவுக்கு பின்னர் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு மே 7 நடைபெறும் என வத்திக்கான் அறிவித்துள்ளது. திருத்தந்தை தேர்தலுக்கு 135 கருதினாள்கள் போட்டியிட உள்ளனர். அவர்களில் 53 கருதினாள்கள் ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள், 23 பேர் ஆசியாவை சேர்ந்தவர்கள், 20 பேர் வட அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், 18 பேர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள், 17 பேர் தென் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மற்றும் 4 பேர் ஒசினியாவை சேர்ந்தவர்கள்.